ராதே ராதே! ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே அதிகமாக ஒரு காற்று ஒன்று வந்தது. எல்லா மாங்காயுமே கீழே கொட்டிருச்சு. நல்ல பழமாக இருந்ததெல்லாம். இது வந்து எங்களோட மாங்காய் மரம் தான். பின்னாடி வந்து இருக்குது, வீட்டு பின்னாடியே சைட்லேயும் ஒரு 3-4 மரம் இருக்குது. ஒரு மரத்தில் வந்து நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் இருக்குது. இன்னொரு மரத்தில் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் மரத்தில் ரொம்ப பழுந்த மாங்காயெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ரொம்ப அதிகமான ஒரு காற்று வந்தது. அதில் பாருங்கள், இந்த மாதிரி கீழே நிறைய கொட்டி கிடக்கு. ஒரே தடவைலேயே ஒரு கூடை ஃபுல்லாக வர அளவுக்கு கொட்டிடுது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஜூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை வச்சு இன்னொரு ரெசிபியும் பண்ணலாம். இதை நான் முதல்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் மாங்காய் வந்து பழம் இயற்கையான பழுத்த பழமா இல்லை செயற்கையில் முறையில் பயன்படுத்துனதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே மரத்துலேருந்து கொட்டியிருக்க மாம்பழங்க, வெளியிலேருந்து எதுவும் வாங்கலை. நம்ம வந்து மரத்துலேருந்து வர பழத்தை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இயற்கையாகவே இது எல்லாமே பழுத்து கீழே கொட்டியிருக்கு. காற்று கொஞ்சம் இப்போ வந்து புயல் டைம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒடிஷாவில். லாஸ்ட் டைம் கூட ஒரு ஷார்ட் மாதிரி போட்டிருந்தோம். அந்த புயல் டைம்னால ஒரே காற்று ரொம்ப பயங்கரமாக வந்தது. அதில் வந்து இது கொட்டிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரிய மரம் இது. இந்த பக்கம் அந்த சைடும் இன்னொரு மரமும் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எதிரில் இன்னொரு மரம் இருக்குது. இது மாதிரி தினமும் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு பழுத்தவொடனே சாப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறமா ஏதாவது ரெசிபி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். நான் இன்னொரு கூடை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இது பத்தலை, ரொம்ப அதிகமாக விழுந்திருக்கு. அதனால் நான் போய் கூடை எடுத்துகிட்டு வரேன். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மரம் இந்த பக்கம் இருக்குது, நான் காட்டுறேன். எடுங்க. இன்னொரு மரம் இந்த சைடில் இருக்குது. இதுலேயும் நிறைய மாங்காய் இருக்குது. நான் இப்போ வந்து பழுக்கலை, இன்னும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும் பாருங்கள், நல்ல காயாக இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி சைடில் இருக்க மரம். இது வந்து பின்னாடி இருக்கிற மரம். இது நல்லா பழுத்திருக்கு. தூரமாக இருந்து பார்த்தாலும் தெரியும். நல்லா மஞ்சளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மரத்துலேயே பழுத்து சாப்பிட்ற மாங்காய். இப்போ நான் எல்லாத்தையும் முதல்ல எடுத்துகிட்டு வந்து அப்புறமா காட்டுறேன். இந்த கூடையில் 2 கூடை வந்திருக்கு. பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்னுமே இவ்வளோ இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்டாலுமே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாலும் காலியாகாது. அதனால் இது ஒரு அம்பசடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அது மாம்பழத்தை வச்சு அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் பையனுக்கும் ஒரு மாம்பழம் வேணும் இப்போ சாப்பிட்றதுக்கு. அவரே எடுத்துப்பார் சாப்பிட்றதுக்காக. அதான் பார்க்குறாரு. இப்போ ஒரு பக்கெட் தண்ணியில் இந்த மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்ம வீடியோவில் ஏற்கனவே பண்ணியிருந்தப்போ பார்த்துருப்பீங்க. பக்கெட் தண்ணியில் மாம்பழத்தை போட்ட உடனே அது வந்து அடியில் போயிடுச்சு அப்படின்னா இயற்கையாக பழுத்த பழம், மேலேயே வந்து மிதந்துட்டு நின்றுச்சுன்னா அது வந்து செயற்கையான பழம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தெரியும். லைவில் நம்ம எடுத்துகிட்டு வந்த மாம்பழம் அதை தான் போட்டிருக்கோம். ஆனால் ஒன்று கூட மேலே மிதக்கல பாருங்கள். பழத்தை மட்டும்தான், நம்ம காய்க்காக இதை பண்ணுறதில்ல. நல்லா பழத்துக்காக தான் இந்த டிப்ஸு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மாம்பழம் பார்க்குறதுக்கு நல்ல பழுத்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கழுவி கொண்டு வந்துடுறோம். இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான முறையில் தான் செய்ய போகிறோம். அதே மாதிரியே செய்யலாம். நல்ல சோப்பு போட்டு கையை கழுவிட்டு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். அந்த தோலை இப்படி பிரிச்சிடலாம். கத்தியை வச்சும் கட் பண்ணவும் தேவையில்லை, இல்லை மிக்சியும் தேவையில்லை நமக்கு அரைக்கிறதுக்கு. இந்த பழத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக பழுத்திருக்குன்னு. இதை அப்படியே கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு அந்த சாறு எடுத்துக்கணும். அழுத்துன மாதிரி கீழே சைடும் மேலே சைடும் இப்படி பண்ணணும்னா அந்த சாறு மொத்தமும் கீழே வந்துடும். இது வந்து நல்ல நாராக இருக்கும் இந்த மாம்பழத்தில். இன்னொரு மரத்தில் வந்து கொஞ்சம் நார் கம்மியாக இருக்கும். இன்னொரு மரத்தில் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதில் வந்து நார் இல்லாமல், அதாவது ஒரு பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாம்பழம். அது வந்து இன்னும் பழுக்கலை, இப்போ தான் காயாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு சாறை இப்படி எப்படி எடுத்துடணும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த சாறு.
இதை நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் மாங்காய் ஜூஸு, மாம்பழ ஜூஸு. நம்ம கத்தியோ தேவையில்லை, மிக்ஸி அரைக்கவோ தேவையில்லை. நல்லா பழுத்து இருந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மாம்பழத்தை பார்த்த உடனே நமக்கு அப்படியே தான் சாப்பிட தோணும். ஆனால் நிறைய இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜூஸ் பண்ணி வச்சாலுமே எவ்வளோ பழம் சாப்பிட்ருப்போம், திரும்பவும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா? அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாதம் சாப்பிடும்போது சைட் டிஷ் இல்லை நார்மலாக சும்மா இருக்கும்போது அந்த மாங்காவோட அந்த மாம்பழத்தோட அந்த ஃப்ளேவர் நம்ம வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு எடுத்து முதல்ல காட்டின இந்த மாங்காய் கூடை ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்ததில் இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது அப்படியே குடிச்சிக்கலாம். மழை காலமாகவும் இருக்குது. இப்போ ஒடிஷாவில் வந்து இப்போ புயல் மாதிரி வந்ததுனால ஒரு 2-3 நாளாக நல்ல மழையாக இருக்குது. அதனால நல்ல சில்லுன்னு இருக்குது. இதை நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். சர்க்கரை கூட போட தேவையில்லை. ஏன்னா மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது கத்தியில் கட் பண்ணி அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து வராது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்தியில் கட் பண்ணாலே டேஸ்ட் மாறிடும். இது எல்லா தோலையுமே நம்ம மேலேருந்து அப்படியே அழுத்திட்டு அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தோல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரெமெடிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால் இதை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து இந்த கொட்டையை தூக்கி போட்டுடலாம். இதையும் வச்சு நம்ம ரெமெடி பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இதை காய வைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் மழை சீசனாக இருக்குது. இதை வச்சு என்ன டிப்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா துவைச்சிட்டு அதை வந்து போட்டுடணும். அதுக்கு கீழே வந்து நல்லா பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் மாதிரியோ ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி காட்டன் துணி ஏதாவது ஒன்று போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாம்பழ ஜூஸை அப்படியே இதுக்கு மேலே ஊற்றிடணும். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். வெயிலில் ஒரு 3-4 நாள் வச்சோம்னா இது நல்லா காஞ்சி ஒரு பெரிய லேயர் மாதிரி வரும். அது காயறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, இப்போ இது பாதி அளவு காஞ்சிருச்சு கை வச்சா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ வந்து இதில் மிளகா அதுக்கப்புறம் சீரகத்தை வெறும் கடாயில் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி அப்படியே இது மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுணும். அந்த மலைசாரல் மாதிரி தூவி விட்டுட்டோம்னா அப்படியே நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக காரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் மட்டும்தான் வேணும், காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து இங்கே இன்னொரு கவர் மாதிரி, பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றிட்டு அப்படியே இதை வச்சிடணும். எல்லா பக்கமும் கொஞ்சம் படுற மாதிரி வச்சிட்டோம்னா ஒரு லேயர் மாதிரி வந்துடும் நமக்கு. இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த கவரில் வச்சு இதையும் வெயிலில் வச்சிடலாம். ஒரு 2-3 நாள் காஞ்ச அப்புறமா இது நல்லா அப்படியே தட்டை மாதிரி வந்துடும். நம்ம இழந்த வடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வடை மாதிரி வந்துடும் இது. அப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு வேணும்னும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வருஷ கணக்கில் இது அப்படியே இருக்கும், வேஸ்ட்டாகவே ஆகாது. ஏன்னா இது இயற்கையான முறையில் நம்ம செஞ்சது. எந்த ஒரு வேறு எந்த ஒரு ஐட்டம் நம்ம சேர்க்கலை, வெறும் பழம் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். அதனால் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இது ரெடியான அப்புறமா நம்ம காமிக்கலாம். பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.